ஆட்டோவில் தான் போகும். அத்தை ஊருக்கு போய்ட்டுறேன், பாய். அந்த சிக்னலை தாண்டி தான் எங்கள் வீடு இருக்குது. இந்த டிராஃபிக்கை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் சென்னைன்னு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்படியே என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குமே. என்னடா அம்மா வீட்டுக்கு காலையில் இருப்பேன்னு சொன்னாங்க, அத்தை வீட்லேயே என்ன இருக்காங்கன்னு. ஆமாம், காலையில் போகல, மதியம்தான் ஊருக்கு போகிறோம். ஏன்னா மதியம்தான் பஸ் இருக்குது. அதனால் காலை விருந்து சாப்பிட்டுட்டு மதியம் பஸ் ஏறுவோம். பஸ்ஸில் போகும்போது நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுனால எங்கள் அத்தை எது சாப்பிட்டாலும் செரிக்கணும்னு ரசமும் முட்டைக்கோசு பொரியலும் செஞ்சுருக்காங்க. இன்னும் செய்யலை. இப்போ தான் நான் முட்டைக்கோசை அரிஞ்சு தரேன். நான் அரிஞ்சு தந்ததுக்கப்புறம் அதை பொரியல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். இது நம்ம கார்டனோட முட்டைக்கோஸ். சைஸை பார்த்தாலே தெரியும். எப்படி அரிஞ்சிருக்கு பார்த்தியா? அப்படியே சின்ன சின்ன லேயராக இருக்குது. அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம் போல. ட்ரை பண்ணுறீங்களா? என் வாய்ஸ் வேற கேட்குமான்னு தெரில. எங்கள் வீட்டு பக்கத்தில் வேற போர் போட்டுட்ருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து தான் போர் போடுவாங்களான்னு தெரில. வெயில் வேற, செம்ம வெயில். பஸ்ஸு வேற மதிய நேரத்தில் தான் கிடச்சிச்சு. சரி, கிடச்ச பஸ்ஸையும் ஏன் விடணும்னு மதிய டைம் இருந்தாலும் புக் பண்ணலான்னு சொல்லி புக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள்லாம் போகணும்னா ஆட்டோவில் தான் போவோம். ஏன்னா சம் திங்ஸ்லாம் ஹெவியாக இருக்கு. சரி, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு டாட்டாவை சொல்லலாமா? ஐயோ, அத்தைக்கு தான் உண்டு மனசே இல்லை. அத்தை ஊருக்கு போய்ட்டுறேன். நானும் தான் ஊருக்கு போறேன். என்னெல்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்களா? ஜோஜோவையே பாக்குறீங்க. சாப்பிடுங்க. நான் ஃபோன் பண்ணுவேன், அங்கே போயிட்டு வீடியோ கால்லாம் பண்ணுறேன். டைமுக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கணும், ஓகேவா? சும்மா காலையில் செஞ்சதே நைட்டு வரைக்கும், அப்புறம் மதியம் ஒரு நேரம் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் பால் வாங்கி வச்சுட்டு அது டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, பசி எடுக்காது. ஓகே ஜோஜோ, கூட்டிட்டு போட்டுமா? வச்சுக்கோங்க. ஆயாட்டே இருந்துக்கிட்டியா சாமியே? சரிப்பா, தாத்தா எல்லாரும் இருக்காங்க. இங்கே இருந்துக்கியா? தாத்தா பேச சாமியே. தாத்தா கூட தான் வண்டியில் போகணும். தாத்தா தூக்கு தாத்தான்னு உட்கார வச்சு. மாமா ஊருக்கு போயிட்டுறேன் மாமா. அத்தையை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆமாம், அத்தை சரி, சாப்பிடுங்க, உடம்புல பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வீடியோ கால் பண்ணுறேன். நானும் செய்யல. எங்கள் வீட்டில் யாருக்கும் என்னென்ன ஜோஜோக்கு அடுத்த மனசே இல்லை. என்ன கூட போயிட்டு பண்ணுறாங்க, என்னையும் ஹஸ்பண்டையும். ஆனால் ஜோஜோ எடுத்துக்கு மனசு இல்லை. மாமா ஊருக்கு போய்ட்றோம். அத்தையும் மாமாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. திட்டாதீங்க. ஆமாம், அக்காட்டா சொல்லிடுங்க. பாப்பா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், டைம் வேறு ஆயிடுச்சு. ஆட்டோ வந்துடுச்சு. ஆட்டோவில் திங்ஸ்லாம் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு பஸ் வர வந்துடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. சென்னைக்கு கிளம்புறோம், பாய். இல்லை, நான் உக்காந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். என்ன மாமா காணுதா? சார்ஜர்லாம் எடுத்துட்டியா? அப்படி. ஓ, சுடுதா மாமா? சுடுதா? பார்த்து பத்திரம். சரி, பார்த்துனீங்க, பத்திரமா இருங்க, சாப்பிடுங்க. அம்மா சொல்லுது, ஏன் இதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லி அம்மா எல்லாம் கேட்டாங்களா? எனக்கு இங்கே இருந்து மனசே வரல வர்றதுக்கு. அத்தையை விட்டுட்டு நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. நீ என்னடின்னா அம்மா
அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு மனசு இல்லைங்கிற அப்படிங்கிற அம்மா. ஒன்றும் இல்லை. சரி, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஏறிட்டு எந்தெந்த சீட்டில் ஆள் ட்ரை உக்காந்துருக்கோன்னு சொல்கிறோம். அத்தையே பரவாயில்லையாட்டுக்கு ஏதோ ஒரு கொத்து சின்னதாக பறிச்சிருவாங்க. மாமா என்னோட வேப்பிலை கேட்டோன்னு சொல்லிட்டு வேப்பிலெல்லாம் வச்சுக்கிட்டீங்களான்னு கேட்டுட்டு ஒரு கொத்தையை பறிச்சுட்டு வந்து தந்துட்டாங்க. ட்ராவல் கொஞ்சம் தூரமாக பண்ணாலும் நிறைய பவர். பாக்கெட்லேயே ஜெண்டா வச்சுருக்கேன். இருந்தாலும் இது வந்து ஜோஜோவுக்கான், இது வந்து எனக்காம். சரி, இதை வந்து நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஸ்லீப்பர் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ தான் பஸ் ஏறணும். அத்தைக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லணும் பஸ் ஏறிட்டேன்னு. சரி, நீங்கள் பார்த்து வாங்க. எங்கள் அத்தையும் ஊருக்கு வருவாங்க, அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் எங்கள் அத்தை என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. நான் வருவேன் பாப்பா, வந்து நான் வந்து அழைச்சிட்டு வருவேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஹாப்பி. இருந்தாலும் கொஞ்சம் அத்தையை விட்டுட்டு வர மனசு இல்லை. 10 நாள் இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். கொஞ்ச நாள் தானே இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுங்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் மனசு வரல. பார்க்கலாம் எப்படி போகுது. எனக்கு சென்னை, இதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன், இப்போ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஜோஜோவோட வண்டி இப்போ 10 நிமிஷம் நிறுத்துவாங்களாம். ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வரணும். நல்ல தீனி கடையாக பார்த்து நிறுத்துங்கன்னு. எப்படி நிறுத்துறோம்? என்ன இன்னும் மட்டும் ஈத்துது, இப்போ புழுங்குது. லோடு சரியில்லையே, வண்டி சரியில்லைன்னு தெரியும். அந்த பக்கம் பலாப்பழமாக போட்டிருக்காங்க, இந்த பக்கம் போட்டாங்கன்னு தெரியலையே. ஏண்டியே ஆப்பா, காதே வழி எடுத்துக்குது. இந்த வண்டி 3 விஷயத்த அடிக்கடி பண்ணுது. ஒன்று நான் இருக்கு, இன்னொன்று நீங்கள் ஒன்று சொல்வீங்களே ஈத்து போகுது, இன்னொன்று துபுக்கடி துபுக்கி போடுது. சாதா பஸ்ஸே பரவாயில்லையாடுது. இந்த 3 விஷயத்த இந்த வண்டி பண்ணுது. கிட்டத்தட்ட மேல்மருவத்தூர் பக்கமாக வந்துட்டோம். சரி, மேல்மருவத்தூர் பக்கமாங்கிற மேல்மருவத்தூரை தாண்டிட்டோம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். வர வழியிலே 10 நிமிஷம் பிரேக்கு சொன்னாங்க. அங்கே நின்று என் ஹஸ்பண்டை போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒரு பரோட்டா 40 ரூபாயும். இவ்வளோ பெரிய லெமன் ஷேர் டப்பா 80 ரூபாயா? அநியாயமா தெரியல இதெல்லாம். எங்க ஊர்ல கூட 20 ரூபா, 15 ரூபா தான் ஒரு பரோட்டா. 20 ரூபா கூட இல்லை. எங்க 20 ரூபா கடையில் விற்கிற சோர்த்தான் விற்கிறாங்க. இங்கே 80 ரூபா. எங்க ஊர்ல 20 ரூபா சாப்பாட்டு கடை இருக்கு, அதுல ஊறுகாலாம் வச்சு தருவாங்க. இங்க லெமன் இது சாம்பார் சோத்துக்கு ஒண்ணுமே இல்லை. லெமன் சோத்துக்கு முட்டைக்கோஸ் பொரியல்னு வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு முட்டைக்கோசை போட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் விலை தான் கேட்டால் சாப்பிட முடியாதாட்டுக்கு. போ தீனி 10 ரூபா பேக்கெட் தீனியை வாங்கி குறைச்சிக்கிட்டே ஊர் போய் சேர்ந்துருக்கலாம் மாட்டுங்க. நான் அப்பயே சொன்னேன் கைஸ், எங்கள் ஊர்லேயே பரோட்டா கட்டுங்க. ஹோட்டலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தோம். ஒரு பரோட்டா பார்சல் வாங்கிக்கலாம். என் பேச்சை கேட்கல. சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் சென்னையிலே ஏதோ பார்சல் கட்டிட்டு வந்துடுவோம். எங்கள் அத்தை கூட இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணாங்க, அது கூட நல்லா இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு. இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் என்னடானா லைட்டும் எரியல, ஒன்றும் எரியல. சரி, ஜோஜோ வர இருட்டில் சுவிட்ச் போகணும். ஒன்றும் எரியல. சுவிட்சு வேற எங்கேயோ இருக்கும். ஒரு வேளை லைட்டுக்கு பக்கத்தில் தானே சுவிட்ச் இருக்கும். சரி, இங்கே தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. சரி, அம்மாட்டியாச்சும் லைட் எரியும். ஃபோன் பண்ணி அம்மா ஜோஜோ வந்து வாங்கிக்கமாங்க, லைட் எரியல வாங்குறான். இங்கேயும் லைட் எரியல பார்ப்பாங்கிறாங்க. ஒருவேளை இந்த வண்டியில் லைட்டே யாருக்குமே எரியலையான்னு தெரியல. இவ்வளோ இருட்டாயிடுச்சு, லைட்டு போடாமல் இருப்பாங்களா? இவ்வளோ பிரச்சனையோட ஒரு வண்டியில் எங்கேயும் பார்த்ததில்ல. இன்னைக்கு ஸ்லீப்பர். அவ்வளோதான், நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்க போகிறோம். எங்கள் வீடு வந்துருச்சு. எங்கள் வீட்டில் இருந்தே எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ பிடிச்சிருக்கணும். வந்துட்டோமா? மாட பக்கம்
இன்னும் ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னலை தாண்டி தான் எங்கள் வீடு இருக்கு. ஸோ அவ்வளோதான், என்னோட இந்த சென்னை ஜேர்னி இந்த பஸ்ஸில் முடிஞ்சுச்சு. ஒரு வழியா நாங்கள் சென்னைக்கு வந்து இறங்கிட்டோம். பார்த்துக்கோங்க, இதுதான் சென்னை டிராஃபிக். இந்த டிராஃபிக்கை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் சென்னைன்னு. சென்னைக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன, அந்த வண்டியில் வந்ததுக்கு ஜோஜோ நல்லா தூக்கம் தூங்கிட்டாங்க. நான் போனோடனே ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கணும். சாரி, ஜோஜோ தூங்கிட்டே தான் வந்தாங்க. இப்போ நான் போனோடனே சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். இதான் என் வேலை. அண்ணியா நன்றிகள். 500 காசு வைங்க. 500 ஒரு சைபர் 50 ரூபா புது நோட்டு. ஒரு சைபர் குறைந்து விட்டது. பேங்க்ல ஒரு சைபர் சொல்லாதீங்க. சைபருக்கு எங்கண்ணா 500 ஜீரோ குறையுதே. ஒரு ஜீரோ குறைந்து இன்னொரு காரையாக்கி விடாதீங்க. மரம் வந்துட்டோம். எங்க இங்க ஒரு படி இருந்துச்சு, காணோம். அப்படியா, சரி. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருக்கல்.